உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இம்மார்ட்டல் ரூடர். இம்மார்ட்டல் ரூடர் பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம். அதற்கு சம்மந்தமான வீடியோ தான் இது ஏன்னா நாங்கள் வரப்போகிறோம் இம்மார்ட்டல் ரூடர்னு சொல்லிக்கிட்டு இருக்கவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நான் அப்படி இல்லை. நேரடியாக அரசியல் களத்தில் குதித்து பேசிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? பத்திரிகையாளர் சந்திப்பு கூட போயிட்டு வந்துட்டோம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர், நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் அவர்கள் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதை பார்த்துருந்தேன். அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நம்ம மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் கருணாநிதி தான் என்னமோ 5 முறை முதலமைச்சராக இருந்தாராம். அவர் தான் 5 முறை முதலமைச்சராக இருந்ததுனால அவர் தான் தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லி நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ஏதோ பேட்டியில் சொல்லியிருந்தாராம். தமிழ் கடவுள் யாருன்னு கேட்டதுக்கு கருணாநிதி தான் அப்படின்னு சொல்லிட்டு போனாராம். ஸோ தமிழ் கடவுள் முருகன்றது உலகத்துக்கே தெரியும். திருட்டையில் ஏறி வந்த கும்பல் யாருன்னு உலகத்துக்கு தெரியும். திருட்டையில் ஏறி வந்தவங்கன்னு ஜெயலலிதா அம்மா தன்னுடைய மதுரை பிரச்சார கூட்டத்தில் சொல்லியிருக்காங்க. பல பிரச்சார கூட்டத்தில் அம்மா பேசியிருக்காங்க. மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவுடைய தீவிர ரசிகன் நான் ஸோ அம்மா அழகாக சொல்லுவாங்க, திருட்டையில் ஏறி வந்த குடும்பம் இன்று தமிழ்நாட்டை சுரண்டி கொண்டிருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. இதை விட வெக்கமா இல்லையா அவங்களுக்குலாம்? திருட்டையில் ஏறி வந்த குடும்பம் ஒரு கட்சியை அபகரித்து கொண்டு யாருக்கும் வழிவிடாமலும் கலைஞர், அப்புறம் ஸ்டாலின், அப்புறம் உதயநிதி, இன்பநிதி இப்படி ஆக்கிரமித்து கொண்டு குடும்ப உறுப்பினர்களே கட்சியில் பெரிய பதவியில் இருந்து கொண்டு திருட்டுத்தனம் செய்து ஊழல் செய்து பிழைத்து கொண்டிருக்கும் இவர்களை மீண்டும் ஆட்சிக்கு வரவிட்டால் இதை மாதிரி பேச்செல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ தமிழ் அமைப்புகள் சார்பாகவும் தமிழ் இனத்தின் 8.5 கோடி தமிழர்களின் சார்பாக திமுகவுக்கு நான் கடும் கண்டனம் தெரிவிச்சுக்கிறேன். ஸ்டாலினுக்கும் கடும் கண்டனம் தெரிவிச்சுக்கிறேன். கடும் எச்சரிக்கை கொடுக்குறேன். அவங்க வேலை ஏதோ அதை மட்டும் பாருங்கள். ஏதோ ஓட்டு போட்டாங்களா, இலவச திட்டங்களை அறிவிச்சாங்களா, அதை கேட்டு ஓட்டு போட்டாங்களா, ஓட்டுக்கு 2000 கொடுத்தியா, ஓட்டை வாங்கினியா, ஊழல் ஆட்சி பண்ணியா, அப்படியே போயிரு. ஆனால் 2026 நீ ஜெயிக்க போகிறது கிடையாது. ஸோ சும்மா இந்த நான் தான் கடவுள் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. இப்படி சொன்னவங்களாம் எத்தனையோ பேர் காணாமல் போயிட்டாங்க. அழிவு வரும்போது இப்படிலாம் பேச்சு, திமிருத்தனமான பேச்சும் ஆணவ பேச்சும் வருகிறது திமுக அமைச்சர்களுக்கு. கண்டனத்தை பதிவு பண்ணுறது அந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ தமிழ் கடவுள் யாரும் கேட்டது கருணாநிதினு சொல்கிறாங்க. இதை கேட்டு உங்களோட ரத்தம் கொதிக்கவில்லையா? கமெண்ட்டில் வாங்க எல்லாரும். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களே. நன்றி. அதனால் தமிழ் உணர்வாளர்கள், தமிழ் இனத்தை சார்ந்த நாமெல்லாம் இந்த மாதிரி யாராவது பேசணும்னா கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. அதுக்கு ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு போடுங்க. உங்களுடைய கண்டனத்தை பதிவு பண்ணுங்கன்னு சொல்லி இளைஞர்களை நான் கேட்டுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களே. அடுத்த இவங்களுக்கு வாய்ப்பு யாரும் கொடுக்காதீங்கன்றேன். தேர்தலில் இவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறனால தான் இவங்க ஊழல் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு இறையாட்சி அமைய வேண்டும், ஒரு சித்தராட்சி அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். அது நடக்கும் சீக்கிரம். நன்றி, வணக்கம்.